வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி தமிழ் மீடியம் ஜிகே கொஸ்டின்ஸ், பொது அறிவு வினா, ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். எந்த கடத்திக்கு அதிகமான மின்தடை உள்ளது? எந்த கடத்திக்கு அதிகமான மின்தடை உள்ளது என்று கண்டுபிடிக்கவும். அப்படின்னா இந்த 4 கொடுத்துருக்காங்க. இதில் பாதரசத்துக்கு தான் மின் தடை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய ஆட்சியின் கீழ் ஹைதராபாத்தில் சார்மினார் நினைவு சின்னம் கட்டப்பட்டது? முகமது குலி குத்பித் ஷா. சார்மினார் நினைவு சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஹைதராபாத் எங்கேன்னா தெலுங்கானா. இந்த சார்மினார் நினைவு சின்னத்தை யார் கட்டினது, யாரோட ஆட்சியில் கட்டினா? முகமது குலி குத்பித் ஷா. பின்வருவனவற்றில் எதை செய்வதற்கு இந்தியாவின் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை? தலைமை நீதிபதி நியமனம் செய்வதற்கு, மாநிலங்கள் கவர்னரை நியமனம் செய்வதற்கு, தேசிய அவசர நிலை அறிவிப்பதற்கு. இது 3மே அவரால் முடியும். யூனியன் பிரதேச முதலமைச்சர் நியமனம் செய்வதற்கு இது கிடையாது. முதலமைச்சர்னு சொன்னாலே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கவங்க பேர் முதலமைச்சர். அதனால் இந்த கொஷினுக்கு இது வராது. இது 3மே வரும். மார்க்கெட்டிங் நோக்கங்களுக்காக அனுப்பப்படும் வேண்டப்படாத மின்னஞ்சல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வேண்டப்படாத மின்னஞ்சல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. நம்ம ஸ்பேம் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு உலோக வயரில் பாயும் மின்சாரமானது அதன் வெப்பநிலை சமமாக இருக்கும் பட்சத்தில் அதில் முனையிலுள்ள V மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேரடி விகிதாச்சாரமாக இருக்கும் என்று வரையறுப்பது எது? இது விதி சொல்லுது, ஓம்ஸ் விதி. ஒரு உலோக வயரில் பாயும் மின்சாரமானது அது வெப்பநிலை சமமாக இருக்கும் பட்சத்தில் அதன் முனையிலுள்ள V மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேரடி விகிதாச்சாரமாக இருக்கும் என வரையறுப்பது எந்த எந்த விதினா ஓம்ஸ் விதி சொல்லுது. சாக்லேட் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலக்கூறான கோகோவை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஐவரி கோஸ்ட். ஒரு சின்ன கண்ட்ரி தான். சாக்லேட் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலக்கூறான கோகோவை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது? ஐவரி கோஸ்ட். டேஸ் என்பது உண்மையான இயக்கத்தின் ஒரு வெப்ப பரிமாற்று முறையாகும். வெப்பச்சலனம் என்பது உண்மையான இயக்கத்தின் ஒரு வெப்ப பரிமாற்று முறைக்கு பேர் தான். வெப்பச்சலனம் என்பது உண்மையான இயக்கத்தின் வெப்ப பரிமாற்று முறை. வெப்பச்சலனம்னா எந்த வேலை செய்யப்படும் போது அல்லது ஆற்றலாக மாற்றப்படும் போது டேஸ் ஆனது நேரே விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. பவர். ஒரு வேலை செய்யப்படும் போது அதில் ஆற்றலாக மாற்றப்படும் போது பவரானது நேரே விகிதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பவர்னு அர்த்தம். வெப்ப பரிமாற்றத்தின் வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் டேஸால் பிரிக்கப்பட்ட பொருள்களுக்கு இடையே இயங்காது. அதாவது வெப்ப பரிமாற்றத்தின் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெற்றிடம் ஆல் பிரிக்கப்பட்ட பொருள்களுக்கு இடையே இயங்காது. இதுக்கு ஆன்சர் வெற்றிடம். சராசரி வேகம் தான் ஆன்சர். சராசரி வேகமானது மொத்த பாதையில் ஒரு பொருள் மூலமாக பயணம் செய்யப்பட்ட நீளத்தினை வரையறுக்கிறது. இது ஒரு இயக்கத்தில் நிறைவேற்றப்பட்ட மொத்த கால இடைவெளியால் பிரிக்கப்பட்டுள்ளது. சராசரி வேகம் இதுக்கு தியரி.
பிரெஞ்சு புரட்சியின் 100வது ஆண்டினை கொண்டாடுவதற்காக ஈஃபில் டவரானது எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1889ஆம் ஆண்டு கட்டப்பட்டதான். இந்த ஈஃபில் டவர் எதற்காக கட்டினாங்க அப்படி கேட்டால், பிரெஞ்சு புரட்சியின் 100வது ஆண்டினை கொண்டாடுவதற்காக ஈஃபில் டவர் கட்டப்பட்டது. எந்த வருடம்னா 1889 அந்த ஈஃபில் டவர் கட்டியிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது ராஜஸ்தானின் பாரம்பரிய நடனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, எது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? டம்ஹல்ன்றது கிடையாது. கெய்ர் இருக்குது, கூமர், கத்புத்லி, இது மூணுமே ராஜஸ்தானில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டம்ஹல் டான்ஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் பண்ணுறாங்க. வாட்டல் ட்ரைப் ஆஃப் த ரீஜியன். இதில் இந்த டம்ஹல் டான்ஸ் எங்கேன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுவும் ஜம்மு காஷ்மீரில் தான் டான்ஸ் ஆடுறாங்க. கயிறு, கூமர், கத்புத்லிலாம் ராஜஸ்தானில் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சுமையை சமாளிக்க பயன்படுத்தப்படும் விசை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. முயற்சி. ஒரு சுமையை சமாளிக்க பயன்படும் விசை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, முயற்சி என்று அழைக்கப்படுகிறது. சிலி நாடு எந்த கண்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னா தென் அமெரிக்கா. சிலி எந்த கண்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னா தென் அமெரிக்கா கண்டத்தில் அந்த சிலி நாடு இருக்குது. எந்த கடத்திற்கு குறைந்த மின்தடை உள்ளது? வெள்ளி. எந்த கடத்திற்கு குறைந்த மின்தடை உள்ளது அப்படின்னா வெள்ளி. சுத்தமான தண்ணீரின் அடர்த்தியானது உப்பு தண்ணீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்கும். எப்பவுமே உப்பு தண்ணி கண்டிப்பாக அடர்த்தி அதிகமாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, சுத்தமான தண்ணீர் அடர்த்தியானது உப்பு தண்ணீரை விட அதன் அடர்த்தி எப்படி இருக்குமா? குறைவாக இருக்கும். நீங்கள் அப்படி சொல்லணும். ஒரு பொருளின் நிறை அடர்த்தி அல்லது ஒரு பொருளின் அடர்த்தியானது அதன் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு யூனிட் பருமளவுக்கான நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளின் நிறைய ஒரு யூனிட் பருமளவுக்கான நிறைன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான கொஷின் தான். ஃபாரன்ஹீட் செல்சியஸின் அளவுகோலானது டேஸாக ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னா -40 டிகிரியில். -40 டிகிரி. ஒரு அமைப்பிற்கு வழங்கப்படும் வெப்பமானது டேஸால் அளவிடப்படுகிறது அப்படின்னா ஜூல்ஸ். ஒரு அமைப்பிற்கு வழங்கப்படும் வெப்பமானது ஜூல்ஸால் அளவிடப்படுகிறது. 1 கிலோ தண்ணீரானது 4 டிகிரி செல்சியஸிலிருந்து 0 டிகிரி செல்சியஸில் குளிர்ச்சி அடைந்தவுடன் அதன் பருமளவு எண்ணாக இருக்கும். 1 கிலோ தண்ணீரானது 4 டிகிரி செல்சியஸிலிருந்து 0 டிகிரி செல்சியஸ் குளிர்ச்சி அடையும் போது அதன் பருமன் அளவு என்ன ஆகும் சொன்னால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ் கட்டி ஆக ஆக அதனுடைய பருமன் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீடியோ அல்லது புகைப்படமானது ஒரு குறுகிய காலத்தில் புகழில் ஒரு திடீர் உச்சத்தை எட்டுவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வைரல் சொல்கிறோம் இல்லையா, பயங்கர வைரலாக போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வேர்டு வைரல். கழுத்தை நேராக்கி தலையை உயர்த்துவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஷின்டக்கா. பயங்கர கழுத்தை நோக்கி தலையை உயர்த்துவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது சின்டக். நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு. நம்ம சேனல்ஸ் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.